பார்க்கும் பொழுது உங்களுக்கு பக்கத்துல நான் கருப்பசாமி தான் உங்களுக்கும் முன் தெய்வமா வந்து நிற்கிறேன். அதனால இப்போ உங்களுக்கு இடமாற்றத்தையும் தந்து வருமானத்தை மகாலட்சுமி கடாட்சத்தோடு தங்க வச்சிருக்கேன். இனி பணம் பெருகும், கவலையை துற விடுங்க. சொந்தமா ஒரு வீட்டையும் அமைச்சு தரேன். அந்த இடம் விஷயமா சொன்னியே, அதுல 2 பேரு குறுக்கிட்டு வழக்கு எல்லா விசாரணைகளும் அதுல மாட்டி கிடக்கு. அதை மாத்தி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. கரெக்டா 38 நாள் பொறுமையாயிரு, ஜெயிச்சிருவோம். நம்ம கவலைப்படாது. வா பக்கத்துல. நம்ம அப்பா சித்தப்பா எல்லாருமே குறைஞ்ச வயசுல இறந்துட்டாங்க. நான் வாய் திறக்க வந்து நீ கேட்குற அந்த இடம் 38 நாளைக்கு பிறகு அந்த இடத்த பத்தி பேசுவோம். அப்படின்னா உயிருக்கு குழப்பம் இருக்காது. புரியுதா? நல்லா போயிட்டு வாங்க. கருப்பசாமி, ஆமா, மரத்தடி 2 பெஞ்சி ஒரு கோயில். என்ன பேர்? உன் பேர்? உன்னுடைய குலதெய்வத்தின் பேர் என்ன? ஆமா. என்னப்பா செய்யணும் இந்த பிள்ளைக்கு? அப்பா வேலை பார்த்துட்டு உடம்பு இன்னொரு பையனை என்னுடைய மாட்டேங்கிறேன். அங்கே தள்ளிடுவோம். நீ வாமாங்கிட்டு கண்ணை முடிக்கா, கொண்டா கையை கோர்த்துக்கா, சாமியை நினைச்சுக்காமா. காலில் விட்டு வா. கோயிலில் பிரச்சனை வரேன். முன்னோர்கள் வழிபட்ட ஒரு ஆத்மா ஒண்ணு தெய்வமாக உங்க குடும்பத்துல அருள் எடுத்து வருது. அது உன்னுடைய மேனியை தொட்டு விளையாடி, சரியா? ஒரு காலத்துல வீரத்தோடு வெளியேற்றுவதற்கு வந்த ஒரு ராஜகுலத்தினுடைய பாரம்பரியத்துல கருப்பசாமி அவதாரம் எடுத்து வந்தார். அவருக்கு பேர் தான் மாரநாட்டு கருப்பசாமி. ஆனா இப்போ அந்த கோயிலை ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வழி இல்லாத நிலை உங்க குடும்பத்துல நடக்கு. அதுல உன்னுடைய ஏப்பா அதை போய் சொன்னீங்க. அதுல ஏற்கனவே உன் குடும்பத்தை சார்ந்தவங்களே கொஞ்சம் மனநிலைகளை மாத்தி குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒற்றுமையா போய் நின்று கும்பிட முடியாத தெய்வ குறையாக நடந்துருக்கு. அதுக்கு நீ எதுவும் மாறுபாடு இருக்குமான்னு நீ நினைக்கிற? புரியுதா? சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற. ஆனா கெட்டினது உண்மை. ஆனா உன் சொந்தக்காரன் கெட்டல. கால் வந்த தெய்வம் இப்ப வரமாட்டேன். இவளுக்கு வேலைக்கு போற இடத்துல மனது கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிருக்கு. அதை சரி பண்ணி தந்துடுறேன். உன் மகனுடைய வாழ்க்கையும் நெறியாக வாழ வச்சு தந்துடுறேன். இவங்க 2 பேருக்கும் ஒருநிலைப்பட்ட நல்வாழ்வு அமைச்சு தந்தா போதுங்களா? ஜெயிச்சிட்டாரு. வேற என்ன வேணும் மகளே? ஊர் சேர்ந்த விஷயத்துக்கு ஒருத்தரால வாக்கு கேட்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கோ. ஒருத்தன் தானே என்னை அந்த மாதிரி பண்ணா. ஊர் பூரா வேடிக்கை வந்தாங்க. ஒருத்தன் மட்டும் என்ன பண்ண யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு பாரு சொல்லிட்டு. உண்மைதான். அங்க எந்திரிச்சு அங்க பார்க்க நில். உடம்புல சத்து குறைவுகள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு அந்த ஆத்மாவை பத்தி சொன்ன அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை வெளியேற்றதுக்கு வேண்டிய வழியை பண்ணலாமா? உனக்கு வேணுமா? அது குலதெய்வமாச்சே, இருக்கட்டும் முக்கியா? அப்படியா? சரி, அப்போ அதுவும் இருக்கும். 2 ஆளு சாப்பாடு சாப்பிடுவேன். இப்படி உடம்பை தேதிக்கு அப்போ நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு நல்லா இருக்கலாம். ஆனந்தமா இரு, ஆனந்தமா இரு. அடுத்த வருஷம் பாஸ் ஆயிடுவான். வேடச்சந்தூர் யாருப்பா? வேடச்சந்தூர் கால் ஒன்று சொல்லலாம். கருப்பசாமி 13 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் பிள்ளைகளால மனக்குழப்பம் நடந்தது. உண்மையா? ஆமா. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைச்சா நான் வாழ்ந்த அர்த்தம் சரியாயிரும். ஆனா என் சொல்ல யாரும் கேட்கவில்லையே அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்துல. கால் விட்டுருவோம். என்ன செய்யோ? என்னம்மா விளையாடுங்க? வேற என்னப்பா வேணும்? ஹைதராபாத்ல பணம் வரணும் சார். 5 நாள்ல டைம் சொல்லியிருக்கேன். 3 கோடி வரணும் தரேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிடவா?
பையன் எப்படி உனக்கு அந்த பணம் வரணும்? ஒரு கல்லு பையன் அதுக்காண்டி நிறைய பணத்தை விட்டா சார். ஏய் தம்பி யூடியூப் வருகவே இன்னொரு தடவை காட்டுவா. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அண்ணாச்சி? ஆம்பளை வேற நூடுல்ஸ்லாம் வருமா? ஜாமெல்லாம் ஒழுங்கா கொடுப்பீங்களா? நான் வாரேன். அங்க என்னைய நினைச்சுக்கா, அசத்து வியாபாரம் பெருகும். ஓட்டு போ போ போ. இன்னொரு கால் வந்துட்டு வா. வேற முடியுமா? வா மகனே. இப்போ உனக்கு கொடுமையான கடன்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இத பொது இடத்துல சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஒரு பஞ்சாயத்து வைக்கணும்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த வேதனை தாங்க முடியாம எல்லாரும் கட்ட பஞ்சாயத்து பேசுறா, நீதியா யாருமே பேசல. இழந்தது இழந்ததாகவே இருக்கு, வாழதுக்கு வழி வகுக்கல. அதனால எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் ஒன்றுவா. கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்கார். என்னைய நினைச்சுக்கா, நிம்மதியா கண்ண முடிக்கா. இந்தா உனக்கு ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய பணம் வரும். கடனை தீர்த்து தாரேன், செல்வம் தாரேன். யார்ட்டையும் பஞ்சாயத்து போகாத, என் மேல பாரத்தை போட்டுக்கா. ஜெயிச்சுக்கா. சனி பகவானுக்கு தீபம் போட்டுக்கா. கிடைச்சிரும். அதான் ஒரு இடத்துல பணம் வரும்னு சொல்லியிருக்கேன். வச்சுக்கா. சிந்தாம சிதறாம கொண்டு போ. அதே போடி தலைவன் தலைவி. உங்க இடத்துல இருந்து நேர மேல போறேன். 2 ரோடு பிரியுது. அதுல ஒரு ரோட்ல போனா இடப்புறத்துல பள்ளத்தாக்குல நான் கருப்பசாமி இருக்கேன். என்னப்பா, அதுல மேல இருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா இப்ப 3 வருஷ காலமா உயிருக்கே ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயமும் வேதனையும் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதனால போகாத கோயில் கிடையாது, அடிக்காத கோடாங்கி கிடையாது. எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா உடல்நிலையில் ஒரு பாதிப்பும் மனவேதனையும் மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு மருத்துவத்தாலும் தீரல, தெளிவும் கிடைக்கல. என்ன நடந்திருக்கு? ஏதோ மாறுபாடு இருக்கு. அதை எடுத்து வெளியே போடவா அல்லது அதை தீர்க்கவா எங்களுக்கு ஒண்ணும் புரியலையேங்கிற ஒரு குழப்பம் உங்க மனத்துல ஓடுது. வாஸ்தவம் தப்பா? காரணம் அது என்ன? அந்த காலத்துல ரொம்ப இடிஞ்சு போன சுவர்லாம் அங்க கிடக்கா? சிதைந்து கிடந்தது வேலை பார்த்துட்டு கிடக்கு. ரொம்ப செங்கலும் அடிச்சு கிடக்க. அதான் பார்த்தேன் மட்டமா. இப்ப அது செம்மையா நடந்து முடிஞ்சாச்சா? சரி, இப்ப வேற என்னப்பா செய்யணும்? பத்தி பேசுறதுக்கு இன்னும் 20 நாள் பொறுமையாக இருந்தா அரசு உதவியோடு அந்த பணி அவனுக்கு கிடைக்கும். வெற்றியாகி தரேன், நோய் பணி இல்லாம வாழ வச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? நீங்க இன்னும் 3 முறை என்ன வந்து பார்க்கணும், அதை நான் தீர்க்கணும். வாங்க பக்கத்துல. யாருக்கு? மகாபுருஷனுக்கு. கண்ண மூடு, அவனை நான் ஒரு பார்வை பார்த்தேன். இந்த விபூதி அவனுக்கு கொண்டு போய் கொடு.
நல்லாயிரும். ஜெயிச்சு வாங்க. 3 முறை என்ன பார்க்க வாங்க. கருப்பசாமி ஆமா அரூர், கரூர் இல்ல அரூர். ஆட்டுதே அலைப்பாயுதே வரலாம். கை கொடுக்க கருப்பசாமி வாப்பா. ஆவா உட்கார். கண்ணீர் ரெண்டும் மின்ன மின்ன கூட வந்தவனாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். உன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் புனிதமான நல்வாழ்க்கையை அமைத்து தந்தா போதுமா? நடந்ததை சொல்லி வருத்தப்பட வைக்கிறத விட நடக்க போறதை சொல்லி சந்தோஷப்படுத்துறது தானே புண்ணியமான செயல். நல்லாக்கி தார. சரியாக ஆவணி மாதம் வரை பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தார. நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கும். யாராலும் எந்த வேதனையும் வேண்டாம். செய்வன வயவனிலிருந்து நீக்கி தார. இப்போ பேச்சுவார்த்தை பண்ணலான்ட்டு அவங்க உங்களால் ஆனதை பார்த்துங்கடான்னு சொல்லி வரல. 10 வருஷம் அப்படி ஏமாத்துறாரு. பேசாத, பொறுமையாயிரு, நான் பார்த்துக்கிட்டேன். அவனே உன்னை பேச்சுவார்த்தையை கூப்பிடுவோம், நான் ஜெயிச்சிருவேன். நல்லா இருக்கு. கை விடுறா தாத்தா. வேலையே ஆகலாம். தோட்டத்தில் இருக்கிற ஆளெல்லாம் முடி கொடுத்தாங்க. வேலைக்கு ஆளே இந்த தோட்டத்தில் கூட இந்த விபூதியை போடு, ஜனவசியமா சந்தோஷமா போடு. மெல்ல ஏத்திப்பா. சிந்தாம கருப்பசாமி ஆமா சரி ஓகே. திருவண்ணாமலை ஒரே குரூப்பா? கால் வந்துட்டோடா. காலுக்கு என்ன செய்யணும் இப்போ? நீ இங்க இருக்கியா? நீ அங்க போய் கும்பிட்டு வரையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டை தாண்டி லாஸ்டா போன உடனே தெருவினுடைய குறுகல் பாதை வந்து அதுக்கு அங்கிட்டு பார்த்தா வீர மிகுந்த தெய்வங்கள் முனியாண்டி போன்ற தெய்வத்தினுடைய நடமாட்டம் அந்த பகுதியில். உன் வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன். உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்ம சக்தி இருக்கு. ஆத்மா அது உனக்கு எதிர்ப்பாக அனுப்பப்பட்ட ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ இங்க இருந்தா சந்தோஷமா இருப்ப. வீட்டு வாசல் பக்கத்துல 10 அடிக்கு போகும்போதே கை கால்லாம் நடுங்கும். அப்படி மனசு படபடக்கும். போய் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு குளறுபடியான உள்ளம். உள்ளுக்கு போன உடனே உன் மேல வந்து ஏதோ ஒன்று சார்ந்தது மாதிரி ஒரு விஷயம் உனக்கு தெரியும். அங்க இருக்கிறதுக்கு உன் மனநிலை ஓடவே செய்யாது. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? போகவே முடியல என்னால. இப்ப 4 வழி போனா 4 வழி வீட்டுக்குள்ள காலை வைக்க முடியல. அதே மாதிரி ஊர்ல பக்கத்து வீட்டுல தான் படுத்துட்டு வந்தா அந்த பக்கத்து வீட்டுல கூட என்னால படுக்க முடியல. கால் விட்டுருவான். உண்மையை சொல்லிடுவோம். வீட்டு ஒதுக்கிடுவோம். ஏன் காலத்துல எல்லாரும் அதான் சொல்லுங்க. நான் என்ன செய்ய? இது உன் உடம்போடு ஒட்டி வருதா அல்லது வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு குளறுபடி. நீ எங்க போனாலும் அது உன்னை கொடுக்க பிடிச்சிட்டே வரும். இதுதான் உண்மை. ஆனா அது இங்க வந்திருக்கணுமே, வரலையே. ஏன் வரல? அதுக்கு ஒரு பயம். அதான் அந்த சக்தியில வரல. புரியுதா? உன்னை குணமாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? வார பௌர்ணமி அன்னைக்கு வர முடியுமா? முடியுமா பராசக்தி? அங்க வர்றதுக்கு தான் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் அங்க வந்துடட்டுமா? அவ பரமானவா எப்படி அங்க அதை புரிஞ்சுக்க நீ இறங்கவே முடியல. கண்ண முடி. இப்பவுமே முடிச்சிருவோம். கண்ண முடி. இந்தா இந்த கனியை கொண்டு போ. உன் கூட வராது, உன்னை விட்டு ஓடி போயிரும். இப்போ எங்க வீட்டுக்கு போறதா இல்ல எங்க புருஷ வீட்டுக்கு போறதா? உங்க வீட்டுக்கு முதல்ல போ. இந்தா காப்பாய் தரேன். இந்தாடா நல்லா இருக்கா தம்பி. இந்தா ஜனவசியமாயிரும். எங்க வீட்டுக்காரு பேச்சே கேட்க மாட்டாங்க. அடுத்து அதை பத்தி பேசுவாக்கா. என்னடா காப்பாத்து. நல்லா இருக்கும். திருப்பூர் தாயின் மடியில்
தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. யாரெல்லாம் வந்தீங்க? அது யாரு? நல்ல அறிவுள்ள பொம்பளையா இருக்காள, பகுத்தறிவான பொம்பளை. இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. உன்னை கூப்பிடும் பொழுது உன் கூடலாம் அவ வந்து நிக்கணும். எனக்கு வேற ஊரு, அவளுக்கு வேற ஊராம். சொல்ல பத்தியா? வா பக்கத்துல கால் விட்டுவாங்க, தாய் மூலம் 2 பேரும். இன்னொரு தடவை கால் விட்டு வா. தண்ணி தான் இன்னொரு தடவை விட வேண்டியிருக்க. ஆமா, கூட்டத்தை கண்டு மனதுக்குள்ள ஒரு மன நெகிழ்வு ஏற்படக்கூடாது. நமக்கு இப்படி ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தினா எதுவும் நினைப்பாங்களோன்னு யாரையும் இந்த உலகத்துல கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்பட்டா நம்மளை நல்லாக்க முடியுமா? இது வந்து தெய்வ ஸ்தலம், புரியுதா? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம ஐயாவுடைய பக்தர்கள். அதனால பரந்த மனப்பான்மையோடு உட்கார்ந்தாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். நீ மட்டும் இன்னொரு தடவை கால விட்டு வரலாம். எங்க இருக்காரு? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? நம்முடைய இங்க 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 ஒரு வலி உணர்வு இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அடிக்கடி வருமே. கால் நீரு சில சமயத்துல காட்பீட் ரொம்ப பவரா அதிகம் அடிக்கும். என்ன அப்படி காட்பீட் அடிக்கும் பொழுது நமக்கு ஏதோ நடந்துருமோ என்னன்னு தெரியலையே, எப்பா உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயம் உனக்கு. அந்த முதுகு பக்கத்துல வேர்க்கிறத மாதிரி ஃபீலிங், இந்த மாதிரி உணர்வுகள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா நைட்ல படுத்திருக்கும் பொழுது மட்டும் உன் கூட எதுவும் நம்ம கூட இருக்கோ, ஏதாவது தொடர்ந்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மாயை உன் உள்ளத்துல தோணுது அடிக்கடி. உண்மையா இல்லையா? காரணம் இது உண்மையிலேயே நோயா? எப்போ எடுத்து பார்த்தியா? எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மல் வந்திருக்கும். ஆனா இப்படி இருக்க அதுக்கு என்ன செய்யணும் கேட்டா, மாத்திரை வருது, மருந்து வருது, டானிங் வருது, எல்லாம் வருது, அதுதான் தீருது. இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? இதை இப்போ குணமாக்கிறணும், அவ்வளவுதானே விஷயம். ஒரு 5 நிமிஷத்துல குணமாக்கிடலாம். இன்னொரு 3 முறை வரணுமே. குணமாகணும்னு சொன்னா 3 முறை வரணும். ஏன் கண்டு வைத்தியனுடைய கண்ட்ரோலுக்கு வந்தா தான் நோயாளியை சரி பண்ண முடியும். உண்மையா இல்லையா? நீ படிச்ச பிள்ளை என்ன படிச்சிருக்க? என்ன வேலை பார்க்க? சரி, ஓ, இப்போ உனக்கு குணமாக்கி தந்துடணும். நீங்க அந்த அந்த கம்பி கிட்ட போயிடும். சரி, ஒரு 4 பெண் மக்கள் வாருங்கள். 4 வழிகாட்டு
கருப்பசாமிக்கு உயர் வழிகாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு பாண்டி சிந்தருக்கு உயர் வழிகாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு உயர் வழிகாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு. என்ன வேணும் உனக்கு? கண்ணாடி கலக்குமா? கண்ணை முடிக்கணும்ல. உன்னுடைய இடத்துக்கு போனேன், உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தெல்லாம் தாண்டி போன உடனே கற்பராயன் நான் இருக்கனே இருக்கனா இல்லையா? ஆனா இப்போ 1.25 ஆண்டுகளாக நீ நடத்துற தொழில் அத்தனையும் ரொம்ப ப்ராடக்ட் ஆகுது, ஏற்றுமதி ஆகுது, எல்லாம் நடக்கு. கை வந்து சேர்ந்த பாடு இல்லை. அதே மாதிரி ஒர்க்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய தலைவிதியில நீ உட்கார்ந்துருக்க. உண்மையா இல்லையா? காலம் வரலாம். இது தொழிலுக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்கா, அல்லது உண்மையிலேயே நம்ம பார்க்கிற தொழில்ல மார்க்கெட்டிங் எதுவும் பிசக்கா இருக்குதா? நம்மளும் எத்தனையோ செய்தித்தாள பிசினஸ் ரைட்ல படிச்சு பார்க்கிறோம். மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில இடத்துல மைனஸா இருக்கு, நம்ம இடத்துல இப்படி இருக்கு, என்ன பண்ணா சரி வரும்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல. கால் விட்டுவோம். இரண்டு வாசல் தொழிற்சார்ந்து 2 வாசல் இருக்கு. என்ன? ஆமா, ஒரு வாசல் வாஸ்துப்படி தப்பு, வேற வழி இல்ல, போட்டிருக்கிய. தலைவாசல் நல்லா இருக்கு, வெளிவாசல் நல்லா இருக்கு. அது வாஸ்துவ மறைக்கிறதுக்கு வச்சிருக்க, வேற எதுக்கு வச்சிருக்க? ஆமா. அதனால அந்த தொழில் ஸ்தாபனத்தை லாபகரமாக ஓட்டி பணம் அள்ளி தந்தா போதும்ல. அதெல்லாம் வர வச்சு தரேன். 7 மணிக்கு என்ன பார்த்துட்டு போ. கருப்பசாமி வர வச்சு தரேன். தைரியம். பக்கத்துல முதல்ல இருந்த ஒரு வெயிட்டான உணர்வுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கலாம். இருக்கா இல்லையா? உன்னை விட்டு அந்த தீய சக்தியை விலக்கியாச்சு. இன்னையிலிருந்து மன மகிழ்ச்சியாக இருப்ப. இனி படப்படப்பு இல்ல, துடிப்பு இல்ல. இந்தா நல்லாரு, ஐஸ்வர்யமா ஓடிப்போ, தைரியமா, யாருக்கும் பயப்படாத, ஐஸ்வர்யமா ஓடு. சரி 3 முறை வரணும்னு சொல்லிருக்கலாம். உனக்கு எப்பதான் டைம் இருக்கு அப்பதான். கருப்பசாமி அன்னூர், அது என்னப்பா அன்னூர்? அன்னூர பாத்தியா? திருப்பூர்னு வந்ததுக்கு கூப்பிடல, எப்படிறான்னு மனம் வந்துகிட்டு இருக்கு. அதான் உன் ஊருக்குள்ள கூப்பிட்டு போயிட்டேன். அன்னூர் ரொம்ப மாட்டு தீவனம் கூடி போச்சு. உங்க ஊர்ல மாட்டு தீவனங்கள் நிறைய இருக்கா? பொடிபடியா அடுக்கி வச்சிருக்காங்களே, உங்க ஊர் தானா? கால் ஒன்று கரண்ட் வந்தாச்சாயா? பொறுமை வேண்டும் ஐயனே, ஏன் கவலைப்பட வேண்டும்? வாப்பா, பிள்ளைய பத்தி என்னப்பா கேட்கணும்? யாரு கேட்டா? யாரு கேட்கா? யார் அப்படி கேட்கிறா? உன்னுடைய குடும்பமே வந்தவர்களால் பாதிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டதுதான் உன் குடும்பம். புரியுதா? ஆனா இந்த பிரிவான சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன? வெறும் வார்த்தைகள், வெறும் வார்த்தைகளும் செயல்பாடுகளும் தான். இந்த வார்த்தைக்கு ஒரு பெண் ஒருவள் காரணம். அதனுடைய சூழ்நிலையில தான் அந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேற என்ன செய்யணும்? காரணம் சொல்லணும்.
இந்த பரிபூர்ணமாக நிறைவேற்றி அழைப்புதலோடு வந்து சேர் வெற்றியாக்கி தர காப்பாற்றி தர தைரியமா கொண்டு வரலாம். ராம்நாடு ராம்நாடு இதெல்லாம் அங்க போய் உட்காருங்கய்யா. இடத்து பிரச்சனையில உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் உள்ள ஒன்னும் பக்குவப்படாதைய கும்பிட்டு அப்பப்போ. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 3.25 ஆண்டுகளாக இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனையும் போலீஸ் வழக்குகளும் குழப்பமான நிலைகளும் கோர்ட்டுக்கு போகுமானாலும் தீர்ப்பு கிடைக்காத துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு 2 பெண்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். சரியானா? உன்னை வீட்டை விட்டு எழுப்பணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு ஒரு பெரிய வழக்கும் பஞ்சாயத்து நடத்தி அது பெரிய பகையை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. கிணத்தடி பக்கத்துல இருக்கிற சாமி கும்பிட்டு மண்ணவள்ளி போட்டு திட்டி பிரயோஜனம் இல்லாம போச்சு. கால் வந்துட்டுவா. அப்படியா? இப்ப அந்த இடம் உங்களுக்கு பங்கு வந்து சேர்ந்தா போதுமா? பணம் வேணுமா இடம் வேணுமா? இடம் தான் வேணும். இந்த 2 பேரை இருப்பா. அந்த இடத்த நான் கொஞ்சம் பாக்குறேன். கண்ணை மூடி பார்ப்போம். ஏய், அதை ஏற்கனவே இன்னொருத்தன் பேசி ரெடி பண்ணி வச்சிருக்கான். நீ என்ன கொடுக்க போற? அந்த பாதி இன்னொருத்தன் பேசி கூடுற விலைக்கு முடிச்சிருக்காண்டா. டோக்கன் போட்டு வச்சிருக்காண்டா. நீ அதுக்குள்ள நுழையுதிய உனக்குடைய வரம்பு விட்டு கொஞ்சம் முள்ள போறிய. இது இன்னொரு தடவை காலில் விட்டு வா பார்ப்போம். அறுவாடு இந்தா அவன் இப்ப உனக்கு தரமாட்டோம்னு சொன்னா என்ன செய்வ? அப்படித்தான் சொல்லுதான். ஆனா கூடுதல் ரேட்டை வச்சு அமைக்கிறலாம்னு நினைக்கிறான். ஒரு 30 நாள் பொறுத்துதான் உன் பக்கத்துல திருப்பி தர வெற்றி அடைவேன். ஓ, கர்மசாமி தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்த பெண்ணடியாள் யார்? ராம்நாடு. பிள்ளைகளை பத்தி யாருமா கேட்க வந்திருக்கா? வாங்க கால் வந்து வரலாம். கர்மசாமி எங்க இருக்கிறாரு? நாலு கிலோமீட்டர் எல்லையில இருக்கிறார். பக்கத்துல வரலாம். என்ன வேணும் அம்மாளுக்கு? இப்போ வருத்தப்படுவியா? நான் சொன்னோம்னா வருத்தப்படுவியா? வருத்தப்படாம மறைச்சு சொன்னா போதுமா? கால் விட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா உணர்படியா இருக்கு. அது எங்க மனது ரொம்ப வெந்து தற்கொலை லெவலுக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு மனவேதனை அங்க நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதுக்கு காரணம் ஆம்படையான் மனப்பக்குவம் அடையாததுதான் காரணம். அவன் மனத்தை சீர்திருத்தி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுமில்ல? அதுக்கு யாரு காரணமோ அவங்கள அடக்கி விட்டுட்டா போதுமா? செம்மையாகி தரேன், செம்மையாகி தரேன். நல்லா இருக்கு. என் பேரை போட்டு ஓட்டிக்காப்பா, செம்மையா நடக்கலாம். கர்மசாமி ஆமா, என்ன பார்த்து போங்க. சரி என்ன பார்த்து ஸ்பீக்கர்ல இருக்காரா? உங்களுக்கு எந்த கருப்பசாமிடா? அம்மன். ஆனா சின்ன கருப்பசாமி பக்கத்துல இருக்காரா?
ஒரு காலத்துல உன்னுடைய குடும்பத்துல 3 தலைமுறைக்கு முன்னால சாமி அருள் எடுத்து வந்தவர்கள் உண்டு. ஆனா இப்போ நீ நடத்தக்கூடிய தொழில்ல மன வருத்தமும் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு தெளிவில்லாத வேதனையும் நடக்கும். தொழில் அடிஷனலா வேற எதுவும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை உன் மனசுல இருக்கு. அது என்னடா செய்ய முடியும்? ஒரு கடை வச்சு தந்தா நடத்திக்கிட்டியா? கால் வந்துட்டு வேற என்னப்பா வேணும்? கடனால வெளிநாடு போனேன் சார். போயிட்டு அங்கேயும் சரிலாம் திரும்பி 2 வருஷம் செஞ்சு சம்பளம் மொத்தம் வந்தேன். கடன் அதிகமாக தான் வெளிநாடே பண்ணேன். ஆனால் கடனால எதுவுமே ஆகலை. ஆனா அடுத்து ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் மேல இருந்து சொல்லுது. கொஞ்சம் பொறுத்துக்கா, ஒரு 3 மாதம் பொறுமையாரு. ஒரு கடை வீட்டு பக்கத்துல வை, என் பேரை போட்டு ஓட்டிக்கா, நிறைய வருமானம் வரும். நல்லா இருப்பாங்க. கருப்பசாமிக்கு அரோகரா அரோகரா அரோகரா. கருப்பசாமி ஆமா ஆந்திரா பாடல் தாத்தா பம்பாயான்னு கேட்காமனே இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வெள்ளை தமிழ் பாடு ஒரு உன் வீட்டுல இருந்து பக்கத்துல கடற்கரை இருக்குன்னு நினைக்கிறேன். அளவு மாடியில் நின்று பார்த்தா கடல் தெரியுத. உங்க வீடு தானே அது? பாறேன் பாறேன் இன்னொருத்தர கால் இல்ல. பிள்ளைகளுக்கு என்னப்பா வேணும்? சொன்னா வருத்தப்படுவீங்களாப்பா? கால் வந்துட்டாங்க. யூடியூப் ஆஃப் பண்ணிருங்கப்பா, அந்த செய்தி வேண்டாம். உங்களுடைய மனதுல வெளிநாடு சம்பந்தமான பொருள்கள் வீட்டுல இருக்க என்ன காரணம்? அனுப்பி வைக்கிறாங்களா? அங்க இருந்து வேற எதுவும் தொடர்பு பிசினஸ் நடத்தணும்னு எதுவும் பிளான் போட்டாங்களா? சரி, கால் வந்துவாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை உங்களுக்கு வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். வீடு கட்டலாம், கட்டினா நல்லது தானே? அதுக்கு பணம் வேணும்ல. உங்க மனசுல பழைய காலத்து மாதிரி ஒரு பெரிய மாயை இருக்கு. அந்த மாயை எப்படி இருக்கு? ஒரே வீட்டுல 2 குடும்பத்தை வாழ வைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை வந்துடக்கூடாது. ஏன்னா உலகம் மோசம், புரியுதா? அதனால 2 வீடுகளை கட்டக்கூடிய பாக்கியம் இந்த பிறவியில் உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை வீடு கட்டக்கூடிய பாக்கியம்? 2 வீடுகளை ஐப்பசி மாதத்தில் வாஸ்துவை ஆரம்பித்து 1 வருஷத்துக்குள்ள வீட்டை கட்டி மகிழ்ச்சியா வாழ வச்சு தாரேன். வாங்கின இடத்துல பூர்வீக இடம் உன் பிள்ளைகள் வாழ்வதற்கு யோகம் இல்லை, கைவிடு. கால் நுண்ணுவா, தப்பா நினைக்க கூடாது. மூன்று தலைமுறைகளுக்கு பின் அந்த பூர்வீகம் தன் யோக சக்தியை இழந்து விட்டது. அதனால அங்க போய் லாக் ஆக வேண்டாம், சரியா? உன் பிள்ளைக்கு தேவை வீடு தானே, ஐஸ்வர்யமா வாங்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? ஒரு இடத்துல பணம் கட்டி நம்ம பணம் கிடைக்கவே, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், என்னை இருந்து பார்த்துட்டு போ, செம்மையாகி தரேன். உடல்நிலையை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கும். கர்ப்பசாமி ஆமா கொடுக்க மாட்டேன், கேட்டு பாக்குறேன். பம்பாய் உடனே ஒரு டாக்குமெண்டோ அக்ரிமெண்டோ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிடுது, அதை ரிலீவ் பண்ண முடியலன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்பட்டிருக்கானா. யார் அது? என்னடா லாக் ஆயிருக்கு? படம் எடுக்க வேண்டியது, அதுக்கு டாக்குமெண்ட் இன்னும் ஒழுங்கா ரெடியாக லாக் ஆயிடுது, வரல. கால் வந்து அண்ணே அண்ணே சுத்தி அண்ணே. எந்த ஊருடா உனக்கு? பாம்பேல இருக்கிறது.
நல்ல உட்கார்ந்து தமிழ் மகன் தானே நீ? என்ன இப்படி உட்கார்ந்த? என்ன கருங்காலி மாலையா? இதுல சக்தி இருக்கு எவன்டா சொன்னது? பல பேர் போட்டிருக்காங்க, நானும் போட்டிருக்கேன். அப்படி இல்லை, கோயிலுக்கு போய் தமிழ்நாட்டில் சொந்த ஊர் எது? ராமசாபுரம், திருச்செந்தூர் பக்கம். உங்க பேர்? ராஜபலி. உங்க பேர்? கண்ணை மூட்டு உனக்கு சுக்கரம் எங்க இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே நடந்துக்குவான். கால் வந்துட்டு வா. ஹைதராபாத்ல இருந்து ஒரு நண்பனுடைய உதவி இந்த சினிமாவுக்கு கிடைக்கும். புரியுதா? அந்த டாக்குமெண்ட்ல நீ எழுதியிருக்க ரெக்கார்ட்ஸ் படி உனக்கு அமௌண்ட்டும் அதனுடைய முறைகளும் வரை கோணாம வந்துருச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷனை நீ பண்ணிடலாம். அவ்வளவுதானே? அதுக்கு டைரக்டர்ல இருந்து எல்லாமே தயார் பண்ணிருக்க, நீயே டைரக்ட் பண்ணணுங்கிற ஆசையும் உனக்கு இருக்கு. என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க? அதான் முக்கியமே, அதுதான். ஆனா உன்னுடைய ஆசையில ஹீரோனிய போட்டனா வருமானம் வருமாடா? படத்துக்கு ஹீரோனி வந்து உனக்கு தகுந்தாற் போல போட்டுறாத. ஏற்கனவே கொஞ்சம் அறிமுகமான ஆளை போடு. பட்ஜெட்டுக்காக யாரையாவது கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நினைச்சா அவ்வளவுக்கு பைத்தியாரம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கிடையாது. புரியுதா? கால் வந்துட்டுவான். கருமசாமிக்கு இவனுக்கு படத்தை எடுத்து கொடுன்னு உத்தரவு. வெற்றி மாலை விடுறா, தைரியமா செயல்படுறா, பணம் வந்துடும். என்ன அசத்திடுவோம் நம்ம. வா, இவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. எங்கடா கடத்தப்பட்டு எங்கன்னு நம்மளை தெருவில் விட்டுருவாலும் இந்த பைய சினிமா ஆசையில சீரழிஞ்சிடக்கூடாது என் பிள்ளை. ஐயா அவன் புத்திய மாத்து. வா, கும்பிடுதான். அப்படிதானே? பாத்தியா? இந்தா வண்ணப்படமாக எடு, உலகமெங்கும் பரவும், புகழோங்குவ. ஒரு படத்துல நீ புகழாயிருவ. விடுறா. ஒரு பொம்பளை விரும்புவா, மாட்டிக்கிடாத, பாத்துக்கா. சரி போயிட்டு வரலாம். அதுவும் ஒரு தொழில் தானே. அது தொழில், இது நம்ம கம்பெனி தொழில் ரொம்ப நாள் முடங்கி கிடக்கும். கொஞ்சம் கண்ண முடிக்காத. 3 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த தொழில் சர்க்கிள் அடிச்சிடுது. இப்ப இடையில ஒரு நண்பரை வச்சு கொஞ்சம் ஓட்டலான்னு ஒரு பிளானை போட்டு திறந்து கொஞ்சம் லைட் பண்ணீங்க, அதுவும் நொண்டி அடிச்சிடுது. சரிண்ணா? இப்ப நான் வாரேன், ஓட்டி தரேன். இப்படி அசத்து ஓடு. நல்லா இருக்கு மகனே. இந்த செல்லக்குட்டி, உனக்கு ஒரு அம்பாள் தெய்வம், உனக்கு அருள் உண்டு. போ, ஆனந்தமா இருக்கு. ஓடே. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி. செங்கோட்டை சாமியே. செங்கோட்டை வெற்றிமாலைய என்ன சொல்லி கொடுப்பான், விவரம் சொல்லுவான். தங்கச்சி சின்ன பொண்ணு தலையிருந்து காயுது. யார்கிட்ட கட்டுவது? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அருமையான ஒரு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு கொஞ்சம் தடங்களும் மனக்குழப்பமும் இருக்கு. இதுவரை பார்த்து எந்த முயற்சியும் வெற்றி ஆகல. அதனால அதை நடத்தி தரணும் கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்து சொல்லலாம். இந்த மாதம் அதுக்குரிய அறிகுறிகள் கிடைச்சிரும். நடத்தி தரேன், வெற்றி உண்டு. கிழக்கு தேசம் கனவு போயிடுதா?
தப்புல அது கண்ண முடுங்க கண்டுபிடிக்கட்டும். நான் உடனே கண்ண முடுறேன். வீட்டுக்குள்ள உள்ளவங்கள்ட்ட சந்தேகப்பட வேண்டாம், பொருள் கிடைச்சிரும். போ. ராஜபாளையம். ராஜபாளையம் நமஸ்காரம். புனஸ்காரம். நமஸ்காரம். தன் மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த மகன், பையன் வாழ்க்கையை பத்தி, கல்யாணத்தை பத்தி கேட்க வந்திருக்கா? நில்லுங்க, போல நில்லுங்க. பையனுக்கு வயசு எத்தனை? கல்யாணம் முடிச்சாச்சு. உன் மகனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? முடிக்காதவனை பத்தி நான் பேச வந்திருக்கேன். முடிச்சவரை பத்தி கொஞ்சம் கழிச்சு பேசுவோம். என்ன பெரிய விஷயமே. தவளை சத்தங்களுக்கு வரலாம். வீணான மனக்குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. மகனுக்கு ஏற்கனவே திருமண காலத்தை போல ஒரு நிகழ்வு வந்து தட்டி போனதுதான் நிலைமை. உண்மையா இல்லையா? ஆமா. அதனால இப்ப வைகாசி சுகந்த மாசம் ஆயிடுது. இன்னையிலிருந்து நீ பெண்ணை தேட ஆரம்பிக்கலாம். கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆவணிக்குள்ள திருமணத்தை நடத்தி மங்களகரமா வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு. இந்தாப்பா. நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் கால் ஒன்று சொல்லலாம். நல்ல விடல, அறகுறையா இருக்கு. அறகுறையா இருக்கு. வரலாம், உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், இன்னும் மனத்துக்கு ஒருநிலைப்படலையே. இன்னொருத்தரை கும்பிட்டுவா. யாருப்பா நீ? யாருடா? என்ன சாமி வருமா? என்ன சாமி? பாப்பா காத்தவராயனுடைய பிறப்பிடம் எங்கன்னு தெரியுமாடா? இந்த செல்ல கொடு. கொல்லிமலை தான் அவருக்கு பிறப்பிடம். எந்த ஊரு? கொல்லிமலை. சேலத்துல இருந்து மேல இருக்கலாம் கொல்லிமலை, அதுதான் அவருடைய பிறப்பிடம். என்ன கோத்திரத்துல பிறந்தவர் தெரியுமாடா? காட்டு வேடர் குலத்தில் பிறந்தவன், பஞ்சபூத சக்திகளை உள்ளடக்கியவன். அவன் நினைச்சாம்னா காற்று வரும்னா காற்று வரும், நெருப்பு வரும்னா நெருப்பு வரும், ஆகாயத்திலிருந்து என்ன வேணாலும் அவன் கேட்டா வரும். அவ்வளவு பெரிய வரம் பெற்ற ஒரு அவதார புருஷன். இடைக்காலத்திலிருந்து தான் வருது. படிச்சுட்டு இருக்கு. ஆமா, அதை பத்தி நான் மெனக்கிடாம இருந்தா, படிப்பு சொல்லியா இருந்தா இடையில தான் அதுவா வந்து. அதுலயும் தப்பு இல்லை, அதெல்லாம் பெரிய புண்ணியம் தான். நீ தப்பா நினைக்க வேண்டாம். கால் ஒன்று. அதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனை, அதுலயும் சமாளிச்சு வந்துருக்கு. வாங்க உட்கார். வாகலாபமயிலே அந்த பாட்டு காத்தவராயன் தானே பண்ணாரு, ஆரியமாலாவை பற்றி. தெரியுமா உனக்கு? வேலை சம்பந்தமா தான் வீட்டுல படித்து அதிர்ச்சி முடித்து. இப்போ உன் வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன்னுடைய எண்ணத்துல என்ன நடந்திருக்குன்னா, தெய்வீகத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் போட்டி மனப்பான்மையால் பல செய்வனை கோளாறுகள் நடந்து நம்ம குடும்பமே சிதைந்து போகக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு. அதனால நமக்கு எந்த விஷயமும் செம்மையா நடக்காம இருப்போமா சாகுவோமா அப்படிங்கிற மனோநிலைகள்ல நீ பரத வச்சு நிக்கிற. கால் ஒன்று வா. இல்ல, பக்கத்துல உட்கார். அதனால அந்த தடங்கல் சக்திகளை பூரா நீக்கியாச்சு. இன்னையில இருந்து செப்டம்பர் மாதத்துக்கு உட்பட உனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழியை வகுத்து தாரேன். இந்த தர்ம சேவைக்கு மனசார கொடுத்துரு. அந்த பணியும் கிடைக்கும், உன்னை ஏமாத்துறவங்க இருந்து பணமும் கிடைக்கும். ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். காத்தவராயனை விடாம பிடிச்சுக்காடா, பிடிச்சுக்காடா, பிடிச்சுக்காடா. உனக்கு தான் நல்ல செய்தி வருது. கர்பசாமி, ஆமா
சேலம் கள்ளக்குறிச்சி பகுதி இருப்பு சம்பந்தமா தொழில் ஆரம்பிச்சிருக்கா வரலாம். ஆமா, நான் எந்திரிச்சு வெளியே போயிருவேன். உனக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல துயரம் இருக்காமா? ஏன் அவ்வளவு பெரிய சீரியஸா போட்டு நீ இங்க வந்தமா? நீ அங்கெல்லாம் இருக்கணும். என்னப்பா தொழில் வச்சிருக்கிற? வெல்டிங் கடை. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போற வழியில மெயின் ரோடு இருக்கு. மெயின் ரோடுல இருந்து வலது பக்கம் போனா ஒரு அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. என்னடா, இடது பக்கமா ரொம்ப தூரம் போனா குதிரை, வெடிதாங்கி, ஐயன் எல்லாரும் இருக்காங்களா? உன்னுடைய தொழில் இப்ப 2 வருஷ காலமா மனவேதனைக்குரியதாகவும் நஷ்டமுமா ஓடிக்கிட்டு இருக்கு. உன் கூட இருக்கிறவங்க இப்ப ஒத்துழைக்காத பிரச்சனை இருக்கு. இதற்கிடையில உன் உடல்ல கொஞ்சம் கோளாறும் பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. ஆண்டி சிரிக்க. ஓ, நீ அழுதியோ? வேற என்னப்பா வேணும்? இல்லப்பா, எந்த தொழில் எதுவுமே எந்திரிக்க முடியல. பணம் உன் தொழிலுக்கு மாந்திரிகத்தால் தடங்கள் நடந்திருக்கு மகனே. அத வெற்றியாக்கி ஜெயிச்சு தார, இழந்திருக்க பணத்தையும் மீட்டி தார. சொந்தமா செஞ்சப்பா கஷ்டாகி போயிடுச்சு. மறுபடியும் எந்திரிக்க செய்ய எழுப்பி தாரேன். இந்த அப்படி உச்சாடனமா இருப்பேன். அடுத்த வாரம் என்ன வந்து பாரு. கருப்பசாமி, வேலூர்.